அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ நான் ஒரு 3 மாத காலமாக நான் வீடியோவே போடலை. ஏன்னு கேட்பீங்க. இப்போ எங்கள் வீடு இடிஞ்சு விழுந்துடுச்சு. வீடு இடிஞ்சு விழுந்து கடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு என் பையனுக்கு மேரேஜ் பண்ணோம், குழந்தை பிறந்துச்சு. இவ்வளோ சோதனையை இறைவன் ஒன்றா எனக்கு கொடுத்தாரு. அப்புறமேட்டு என் செல்லு வர உடஞ்சிடுச்சு. இவ்வளோ சோதனை இறைவன் கொடுத்து என்னை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிச்சு நிற்கிறாரு. அது நீ கேட்கலாம், நீங்கள் இறைவனே நினச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குறாருன்னு நிறைய பேர் என்னை கேட்குறாங்க. இப்போ இறைவன் பக்தருக்கு தான் நிறைய வாரி வழங்குவார். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு வேலைக்காரர் இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த வேலைக்காரனை எப்படி வேலை வாங்குவீங்க? வீட்டை தொடி, சாமான் தேய், இதை செய், அதை செய் அப்படின்னு வேலை வாங்குவீங்க. அந்த மாதிரி எனக்கு நான் சிவனடியார் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டதுனால எங்கள் அப்பா எனக்கு கொடுக்காத துன்பம் கிடையாது. வாழ்க்கையில் நான் படாத வேதனை கிடையாது. எல்லா வேதனையும் நான் பட்டு நிற்கிறேன், எல்லா சோதனையும் பட்டு நிற்கிறேன். எதுக்கு அப்படி படுறீங்கம்மா அப்படின்னு கேட்கும். எதனாலனா, இப்போ ஒரு வாத்தியார் இருக்கார். அந்த வாத்தியார் ஒரு பாட புத்தகத்தை முன்னால் எழுதி வச்ச பாட புத்தகத்தை படித்தா தான் அவங்க வாத்தியார் ஆகும். அதே மாதிரி தான் இறைவன் கொடுக்குற சோதனையெல்லாம் நான் எடுத்துக்கினா தான் நான் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். இப்போ ஒருத்தவங்க சொல்கிறத கூட எடுத்துக்கின்னு கூட நம்ம சொல்லாமேமான்னு கிடையாது. எங்கள் அப்பா உணர்வுகளில் கலந்தவர். அதனால் எங்கள் அப்பா உணர்வை நீ எப்படி உணர்ந்த. இப்போ ஒரு வலின்னா, இப்போ எனக்கு ஜுரம் வருதுன்னா அந்த ஜுரத்தை நான் உணரணும். எனக்கு ஒரு கஷ்டம்னா அதை நான் உணரணும். அந்த உணர்வு வரும்போது நம்மளுக்கு நம்மளை அறியாமே கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் தான் இறைவனுக்கு மருந்தாக போயிடும். அது மருந்தாக போய் தான் உங்களுக்கு அது நன்மையாக ஆகும். இதை தான் இறைவன் என்கிட்ட சொல்கிறாரு. அதை தான் நான் பண்ணின்னு இருக்கிறேன். 25 வருஷமாக பண்ணின்னு இருந்தேன், இப்பயும் பண்ணிட்டு இருப்பேன், எப்பவுமே பண்ணுவேன். உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செய்வோம், உலகுக்கு நன்மையை செய்வோம். அன்பே செய்வோம்.